ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டர் சாஃப்ட்வேரில் இந்த பாலை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இந்த கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாலை சுற்றி சின்ன சின்ன பால் இருக்கணும் அப்படின்னா ஸ்பேர் தானே. இதை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரைட் கிளிக் கொடுத்து டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், கொடுத்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் டி கொடுத்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் ஆகும். இதை நம்ம இப்படி மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, சின்ன சைஸ் ஆக்கிட்டு இதே சைஸில் சுற்றியில் இந்த பாலை சுற்றியில் இருக்கணும் அப்படின்னா இதை டூப்ளிகேட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மாடிஃபையர், அதில் போயிட்டு அரே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபிக்ஸ்டு கவுண்ட் அப்படின்னா நமக்கு 5 பால் தேவைன்னா 5 பால் கிடைக்கும். அதே மாதிரி லென்த்து படி வேணும் அப்படின்னா எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு லென்த்து அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா கர்வு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி அதோட லென்த்தை பொறுத்து இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம கர்வு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆட் பண்ணிக்கிங்க, இங்கே கர்வு இருக்கும். அதில் எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் தேவைப்படுறதுனால சர்க்கிள் அப்படிங்கிறது ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா சேம் இதே சைஸில் தான் இருக்குது. நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு இதை சுற்றி தேவைப்படுது அப்படின்னா ஃபிட்டு கர்வ் அப்படின்னு கொடுத்தோன்னா அதோட சைஸ் எவ்வளோ லென்த் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா கவுண்டே இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் ஆட் மாடிஃபையர் போய்க்குங்க. இங்கே கர்வுன்ட்டு இருக்கும். இந்த பால் செலக்ட் பண்ண பக்கலே, சின்ன பால் செலக்ட் பண்ணின பக்கலே கர்வ் ஆட் பண்ணிக்கிட்டோம். கர்வில் பார்த்தீங்கன்னா எந்த கர்வு ஃபாலோ பண்ணணும்னு கேட்குது. ஒரே ஒரு கர்வு இருக்கிறனால சர்க்கிள் கர்வை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா பிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்வை சுற்றிலும் இருக்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா, பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கு நம்ம இந்த இதில் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். XY பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து மாறும். அந்த பால் செலக்ட் இருந்த போக்கில் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் போய்க்குங்க. அதில் எல்லாமே 0வில் இருக்கிற மாதிரி வச்சுங்க. எங்கிட்டுமே மூவ் பண்ணாதீங்க. எங்கே வச்சுருந்தாலும் அந்த கர்வை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரொட்டேட் பண்ண போகுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை எனபிள் கொடுக்குறேன். 0 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்ஸ் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா அது லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இப்படி ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா அதோட கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தேவைப்படுதோ அந்த இதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சுங்க. ஓகேங்களா, இந்த கர்வு இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் நம்ம அந்த சர்க்கிள் அப்படிங்கிற கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி மூவ் டூல் கொடுத்து நம்ம இப்படி மூவ் பண்ணுறதுனால அந்த பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து மூவ் ஆகிறத பார்க்கலாம். இதனால் நமக்கு எப்படி வேணாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம இப்படி மூவ் பண்ணுறப்ப அதோட கவுண்ட்டு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வியூவிலேருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இதிலே இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த எனக்கு யூஸ் பண்ண அவ்வளோக்கா இருந்தது யூஸ் பண்ணதில்லை. இந்த கர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் அவ்வளோக்கா யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணேன். ஒரு பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் கிரியேட் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, அதோட எட்ஜை பிடிச்சி மூவ் பண்ணுறதுனால அது இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த பால் மேலே இருக்கிற மாதிரி நம்ம அதை எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரா பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் ஒரு கர்வ் ஆட் பண்ணுறேன். ஒரு இந்த மாதிரி வளைவாக இருக்குது. இதை அப்படியே எடிட் மோட் போனோம்னா 3 பாயிண்ட் இருக்கும். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணுறதுனாலும் நம்ம இந்த இது மேலே எனக்கு இப்படி ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு சும்மா ட்ரா பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். பட் அந்த பால்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராவ் ஆயிடுச்சு. அதை மூவ் பண்ணுறதுக்கு மூவ் டூல் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணுறது ஒரு அளவு வளைவாக வந்திருக்குது. அப்படி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அதில் இருக்க அந்த 2 லைனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அதோட பெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொண்டாடலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதோட பெண்டு சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். அது எந்த சைடு பிடிச்சி இழுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பெண்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாகிறதும். ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி ட்ரா பண்ணி எடிட் பண்ணி இந்த பால் மேலே சுற்றி வைக்கிற மாதிரி வைக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கர்வு பென்னுன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு டாட் கிளிக் பண்ணுறப்பையும் ஒவ்வொன்று ஆட் ஆகிக்கிட்டே
இப்படி வந்திருக்கும். ஓகேங்களா? இதையும் அதே மாதிரி தான் அந்த 3 பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ஸில் மாற்றணும் அப்படின்னா 2 விதமாக மாற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு இதை அப்படியே வச்சுக்கிட்டு நான் ஒரு டியூப் மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கர்வ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய்க்குங்க. கர்வில் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரியில் ரவுண்டுன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டெப்த்தை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா டியூப் மாதிரி நமக்கு பண்ணிக்கலாம். இந்த டியூப்பும் பார்த்தீங்கன்னா எடிட் மோடில் போயிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி இருக்கிற போக்கிலேயே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பாலை சுற்றி வரைகிறது நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது மூலம் வரையலாம். அது எண்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கணும் அப்படின்னா ஃபில் கேப்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு வேறு ஷேப்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். கர்வில் டிசையர் அது ஒரு லைன் ஆட்டமே தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வளைவாக இருக்குது. இதுக்கு எனக்கு வேணுங்கிற ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆட்டை கிரியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஆடில் போய்ட்டு இன்னொரு இது ஆட் பண்ணுறேன், அதுவும் இங்கே தான் இருக்கும். அதை மூவ் பண்ணி இங்கிட்டு கொண்டாந்துட்டு எடிட் மோடில் போயிட்டு எடிட் மோடில் எனக்கு இது வேணாம் அப்படின்ட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேறு ஷேப்ஸ் வரையலான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன், இந்த ட்ராவே எடுத்துகிட்டு இது சும்மா ரஃபாக ட்ரா பண்ணுறேன். அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருது. இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் நீட்டாக. ஆப்ஜெக்ட் மோடு போய்க்கிறேன். இப்போ இந்த கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஜியோமெட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ஆப்ஜெக்டில் பிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படிலாம் வேறு என்ன கர்வ்ஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவோம். அதில் 0,1ங்கிறத இந்த கர்வ், அதோட ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் ஃபில் கொடுக்குறனால ஃபில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை போய் நான் எடிட் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எடிட் மோடில் போயிட்டு அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மூவ் டூல் கொடுத்து இழுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக ஆக்கிக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு பெரிய சைஸாக இருக்கணும், இந்த சைடு சின்ன சைஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் மாற்றிட்டேன், வெறும் ஆப்ஜெக்ட் மோடு எடிட் மோடு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்து கன்வெர்ட் டு மெஸ்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது ஒர்க்குக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கல்ப்டில் மாற்றுறது அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் ஜிப்ரஸில் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் மேக் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 6 வீடியோ இருக்கும், ஒரு 3 மணி நேரத்துக்கு பக்கமாக. கண்டிப்பாக அதாவது பேசிக் லெவலில் கற்றுக்கிற மாதிரி எல்லா ஓரளவு டூல் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓரளவு பேசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதாவது நேச்சர் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸோட சொல்லியிருப்பேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க பேமெண்ட் பண்ணி. இல்லை ஃபுல் கோர்ஸ் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.